ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2ல் இருக்க புக்கின் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த 4 கொஸ்டினுமே உங்கள் புக்கில் இருக்க கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A6. ஸோ இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் 4 டிஜிட் ஈக்குவலான பைனரி நம்பரை எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கு ஈக்குவலான 4 டிஜிட் பைனரி நம்பர் எடுத்து எழுதணும். ஸோ ஏ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1010. ஸோ இதில் 4 டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான ஜீரோவும் ஆட் பண்ண தேவையில்லை. கொஸ்டினில் கொடுத்துருக்க அடுத்த டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. இது ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து பைனரி நம்பர் அப்படின்னு கன்வெர்ட் பண்றதுனால நீங்க 4 டிஜிட் ஈக்குவல் நம்பர் எழுதணும். ஸோ இங்க 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 4வது டிஜிட்டா லெஃப்ட் சைட்ல ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எழுதி A6. இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படிங்கிறதுனால பேஸ் 16. இந்த பைனரி நம்பரை அப்படியே சேர்த்து எழுதுனா ஆன்சர் கிடைச்சிரும். 1010 0110 2. இது பைனரி நம்பர் அப்படிங்கிறதுனால பேஸா 2 ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE அப்படிங்கிற ஹெக்ஸாடெசிமல். ஸோ அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் கண்டுபிடிக்கணும். பிக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1011. ஸோ இதுதான் 11க்கு ஈக்குவலான பைனரி நம்பர். இது 4 டிஜிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 4 டிஜிட் இருக்குது. அதனால எந்த விதமான ஜீரோவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஈக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. 14க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1110. ஸோ இதுதான் 14க்கு ஈக்குவலான பைனரி நம்பரு. ஸோ இதில் 4 டிஜிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் 4 டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஜீரோவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE ஹெக்ஸாடெசிமல். ஸோ அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க பைனரி நம்பர் அப்படியே சேர்த்து எழுதுனா போதும். அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் ஆன்சர் கிடைச்சிடும். 1011 1110. இது பைனரி நம்பர் அப்படிங்கிறதுனால பேஸா 2 போட்டுக்கணும். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9BC8. ஸோ இதுக்கும் அதே மெத்தட் தான். இங்கே என்னன்னா 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் அதுக்கு ஈக்குவலான 4 டிஜிட் பைனரி ஈக்குவல் எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 9. 9க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001. ஸோ அடுத்த டிஜிட் என்னன்னா பிக்கு ஈக்குவலான பைனரி டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1011. ஸோ அடுத்த டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100. ஸோ அடுத்த கடைசியாக இருக்க நம்பர் என்னன்னா 8. 8க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்க 4 டிஜிட்டுக்கு நம்ம ஈக்குவலான 4 டிஜிட் பைனரி நம்பர் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஜிட்டுக்கான ஈக்குவலான பைனரி நம்பர் சேர்த்து எழுதணும். ஸோ அதுதான் ஆன்சர் 9BC8 ஹெக்ஸாடெசிமல். ஸோ அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001 1011 1100 1000. இது பைனரி அப்படிங்கிறதுனால பேஸா 2 போட்டுக்கணும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC9. ஸோ பிக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11க்கு ஈக்குவலான நம்பர் என்ன 11க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1011. சிக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC9 ஹெக்ஸாடெசிமல் 1011 1100 1001. பைனரி அப்படிங்கிறதுல பேஸ் 2.
ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து கணக்கு. ஃபோர்த்து கணக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஹெக்ஸாடெசிமல்ல வந்து பைனரி கன்வெர்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஈஸியா மார்க் வாங்கிரலாம். ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறதுனால வந்து ஒவ்வொரு நம்பருக்கு வந்து 4 டிஜிட் பைனரி ஈக்குவலண்ட் வந்து எடுத்து எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து எல்லா பைனரி ஈக்குவலண்ட்டையும் வந்து சேர்த்து எழுதுனா போதும். ஆன்சர் கிடைச்சிரும். இந்த வீடியோ மூலியமா வந்து இந்த கணக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோல வச்சு டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.